இப்போ வாய் பேச ஆரம்பிச்சுட்டு காது கேட்க ஆரம்பிச்சு. ஊமையும் செவிடுமான ஆவியே இவனை விட்டு புறப்பட்டு போ, இவனை விட்டு போ. இப்படி சொன்ன உடனே அந்த ஆவி வெளியில போன உடனே இப்போ வாய் பேச ஆரம்பிச்சுட்டு காது கேட்க ஆரம்பிச்சு. பாருங்க, அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே இவனை விட்டு புறப்பட்டு போ. இதுக்கு முன்னாடி சீசர்கள் இந்த ஆவியை துரத்திட்டு இருந்தாங்க, அது போகவே இல்லை. ஏன் தெரியுமா? அதுக்கு இவங்க சொல்றது எதுவுமே அதுக்கு என்ன பண்ணல. ஏசு சொல்லிட்டாரு, இது காற்றை அடைச்சி வச்சிருக்குது, கேட்கவே கேட்காது. இப்போ பாரு, ஊமையும் செவிடுமான ஆவியை இவனை விட்டு, இவர் பேசினா கேட்குது. ஏன்னா இது ஆவியில டீல் பண்றது. அது போன உடனே அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறான், பேச ஆரம்பிச்சிடுறான். அப்பொழுது சத்தமிட்டு, எல்லாம் சொல்லுங்க, அது சத்தமிட்டு அவனை விட்டு மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்தவன் போல் போன். சில பேர் பாருங்களேன், அந்த என்கவுண்டர் நடக்கும்போது இப்படி விழுந்து கிடப்பாங்க. நம்ம ஆட்களுக்கு தான் ட்ரைனிங் ரொம்ப கொடுக்க வேண்டியிருக்கு, அவங்கள போய் எழுப்பிட்டு இருக்குது. விடுங்க, அது அவர் ஹீலிங் நடந்துக்கிட்டு இருக்குது, எழும்பி வருவாங்க. சமீப நாட்களில் இன்னும் கூடுதலாகவே அதை நான் பார்க்குறேன். மதுரையில் பாருங்க, ஒரு அம்மா நிற்கிது. வீட்டுக்காரர் சொல்றாரு, இந்த மாதிரி அவங்களுக்கு 2 வருஷமா காது கேட்காமலே போயிடுச்சு அப்படின்னு அவர் தான் டிரான்ஸ்லேட் பண்றாரு. சரி வாங்க அப்படின்னு பாக்குறேன். அப்பதான் நான் பாக்குறேன், பாருங்களேன், நீங்க ஊழியம் செய்யும் போது ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார், அப்பதான் அந்த மாதிரிலாம் செய்ய முடியும். பாக்குறேன், அது அப்படியே ஃபுல்லா பொசஸ்டா இருக்கு. அது அப்படியே ஒருத்தன் பிடிச்சி அப்படியே அதை இது பண்ணி வச்சிருக்கிறான். சொன்ன, இயேசுவின் நாமத்தில் பொல்லாத ஆவியே இந்த சரத்தை விட்டு வெளியே போ, அவுட் இன் திஸ் பாடி. பாருங்க, அது பொத்துன்னு போய் விழுந்துச்சாங்க, பொத்துன்னு போய் விழுந்துச்சு. எனக்கு நல்லா தெரியும், இப்போ எழும்பி வரும்போது அது காது கேட்கும் அப்படின்னு. அதனால தான் டெஸ்டே பண்ணல. எழும்பின உடனே அது சொல்லுது, எனக்கு இப்போ கேட்க ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி. இந்த ஆவி வெளியில போன உடனே என்ன ஆயிடுச்சு, வாய் பேசுது, காது கேட்க ஆரம்பிக்குது. அப்போ இவ்வளோ நாள் அந்த பாடியை கேட்க விடாதபடி என்ன பண்ணி வச்சிருந்தாங்க, சாத்தான் என்ன பண்ணிக்கிறான், ஒடுக்கி வச்சிருந்தான். நீங்க இப்போ இதெல்லாம் முன்னாடி தெரியாது. முன்னாடி என்ன நினைச்சாங்க தெரியுமா, இவன் செய்த பாவமோ, இவன் பெற்றோர்கள் செய்த பாவமோ. அவங்க பார்த்துருப்பாங்க, நாங்கள் என்னையா பண்ணோம், குருடனா இருந்தான் உன்னை இவன் செஞ்ச பாவமான்னாங்க. செவிடனா இருந்தா நம்ம ஒரு தானே சொல்றோம், யாராவது இந்த மாதிரி காது கேட்காம பேச முடியாம இருந்தா என்ன சொல்றோம், ஐயோ பாவம், இப்படியே தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இயேசு வந்த பிறகுதான் அதை எக்ஸ்போஸ் பண்ணி காமிச்சாரு. இவனை பேச விடாம பண்ணிட்டு இருக்குது ஒரு ஆவி. எல்லாரும் சொன்னாங்க, இவன் பாவி. இல்லடா, ஆவி. இப்போ அந்த ஆவியை கடிந்து கொண்ட போது அந்த ஸ்பிரிட் வெளியில போன உடனே பாடி சரியாயிடுச்சு. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஃபேஸ்புக் ஆட் பார்த்தா இந்த இடத்துல நாங்கள் இந்த ப்ரேயர் மீட்டிங்க்கு வந்தோம். அந்த ப்ரேயர் மீட்டிங் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மோர் தென் 2 இயர்ஸாக என்னோடய காது கேட்காம இருந்தது. இந்த ப்ரேயர் மீட்டிங் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பாஸ்டர் ப்ரேயர் பண்ணதுக்கப்புறமா என்னோடய 2 காதும் கேட்க ஆரம்பிச்சது. எனக்கு சுகத்தை கொடுத்து என் தேவாதி தேவனுக்கு நன்றி. எனக்கு ப்ரேயர் பண்ண பாஸ்டருக்கு கோடான கோடி நன்றி. தேங்க்யூ.